ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு ஆடிப்பூரம் இல்லையா, அதனால் ஆண்டாள் பற்றி ஒரு சின்ன பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டாள் நாச்சியாரை பற்றின பதிவு. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடிப்பூரம் அதாவது ஆண்டாள் நாச்சியாரோட வழிபாடை தான் நாம் செய்வோம். ஆடிப்பூரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் அப்படின்ற பக்தர் தனது வீட்டிலையே ஒரு நந்தவனம் அமைச்சு பூமாலை கட்டி தினந்தோறும் அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு, அதாவது வடபத்ரசாயி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தார். திருமாலிடத்தில் மிகுந்த பக்தி கொண்ட பக்திமானாக இருந்ததுனால பெரியாழ்வார் அப்படின்னும் அவரை அன்போடு அழைச்சாங்க. பாண்டிய மன்னனால பட்டர்பிரான் இன்னும் பட்டமும் அவருக்கு கொடுத்தாங்க. ஒரு ஆடி மாத பூர நட்சத்திர அன்னைக்கு அவர் துளசி தலங்களை பறிச்சுட்டு இருக்கும்போது அந்த செடியின் அடியில் ஒரு பச்சிளங்குழந்தை இருக்கிறத பார்த்து ரொம்ப திகைச்சு போயிட்டாரு. அப்போ பூமியிலிருந்து கிடைத்த குழந்தை அப்படின்னு அவள் பூமி பிராட்டியின் அவதாரமே அப்படின்னு நினைச்சு அவர் அந்த குழந்தைய உச்சி முதல் பாதம் வரை பார்த்து முகர்ந்து கோதை அப்படின்னு பேரிட்டு தனது மகளாகவே அவளை வளர்க்க ஆரம்பிச்சாரு. இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா சமயம், தமிழ் என்று தனக்கு தெரிஞ்ச அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவார். தனது அன்பு மகள் கோதைக்கு அரங்கனை பற்றிய கதைகளை பெரியாழ்வார் தினமும் சொல்லிகிட்டே இருப்பார். வழக்கமாக அந்த கதைகளை கேட்டு கேட்டு அவள் கண்ணன் மேலே கொண்ட பக்தியும் காதலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர தொடங்குச்சு. அழகு தமிழால் அரங்க பெருமானை ஆண்டதால் என்ற சிறப்பு பெயரும் பெற்றால் அந்த கோதை. அனுதினமும் அரங்கனுக்கு புத்தம் புதிய நறுமணம் கமலும் மலர்களால ஆன பெரிய மாலைகளை தொடுத்து கோயிலில் கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்த கொடுக்கிறத தன்னுடைய முக்கியமான கைகரியமாக கொண்டிருந்தால் பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலைகளையே கண்கொட்டாமல் பார்த்து வந்த கோதை இந்த மாலையை சூடிக்கொள்ளும் அரங்கன் எப்படி கம்பீரமாக அழகாக தோற்றமளிப்பான் அப்படின்ற எண்ணம் அவளுக்கு வந்துச்சு. தன்னையே அந்த அரங்கனாக பாவிச்சுக்கிட்டு பெருமாளுக்கு அணிவிக்கிறதுக்காக அந்த பெரியார் தொடுத்து வச்சிருந்த மாலைகள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாம அவங்க அணிஞ்சு அழகு பார்ப்பாலாம். அந்த கோதை அணிஞ்சு அழகு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிக்க மன மகிழ்ச்சியோடு திரும்பவும் பெரியாழ்வார் மாலைகளை வைக்கும் இடத்திலேயே கொண்டு போய் வச்சிருவாங்க. இதனால கோதை சூட்டி கொண்டு அழகு பார்த்துட்டு வச்ச மாலைகளையே தினமும் கோயிலில் இறைவனுக்கு சூட்டி இருக்கிறாங்க. இந்த காரியம் ரொம்ப நாட்களாக நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் கோயில் அர்ச்சகர் பெரியாழ்வார் கொடுத்த பூமாலையை பெருமாளுக்கு அணிவிக்க எடுக்கும்போது அதில் ஒரு நீண்ட முடி இருப்பதை பார்த்துருக்காரு. அதை தூக்கி எறிஞ்சு விட்டு வேற மாலை கொண்டு வரும்படி பெரியாழ்வாரிடம் அவர் சொல்வார். பெரியாழ்வார் மனம் பதைத்து போயிடுவார். தான் வெகு நாட்களாக செய்து கொண்டிருக்கும் பகவத் சேவையில் இப்படி ஒரு பிழை நேர்ந்துருச்சா அப்படின்னு எண்ணி ரொம்ப மனசு கலங்கி போயிடுவாரு. அடுத்த நாள் பெரியாழ்வார் மிகுந்த கவனத்துடன் மாலையை தொடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போகும்போது ஆண்டாள் அந்த மாலையை அணிவிச்சிட்டு இருக்கிறத அவர் பார்த்துருவார். பயங்கர கோபத்தில் ஆண்டாளை பயங்கரமாக கண்டிப்பார். இதை இப்படி இத்தனை நாட்களாக நான் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னெல்லாம் ரொம்ப மீளா துயரத்துக்கு ஆளாயிருவார். அன்றும் பெருமாளுக்கு அதனால் மாலை கொடுக்க முடியலை. அப்போது மிகுந்த மன வருத்தத்துடன் அன்னைக்கு இரவு அவர் தூங்க போனார்.
அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவில வந்து அந்த அரங்கனே வந்திருப்பாரு. நீர் அளிக்கும் மாலைகளை காட்டிலும் உன்னோட மகள் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, எனக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி அரங்கன் வந்து அவரை தேற்றி கோதை நாச்சியாரின் பிறப்பின் பெருமையையும் அவருக்கு புரிய வச்சிருக்கிறாரு அரங்கநாதன். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடுத்த மாலைகளை ஆண்டாளிடம் கொடுத்து அணிய சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போய் அரங்கனுக்கு சாத்த கோயிலுக்கு போவாரு. அரங்கனுக்குரிய மாலையை தான் சூடி கொடுத்த செயலால் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சிறப்பித்து அழைக்கப்பட்டாங்க. ஆண்டாளுக்கு மன வயது வந்ததும் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழக்கில்லேன் கண்டாய் அப்படின்னு உரைத்து தனது மணவாளன் அரங்கனே தனது தந்தைக்கு உணர்த்தினாள். மார்கழி மாதம் 30 நாளும் பாவை நோன்பு திருப்பாவை பாடி சிறப்பித்த ஆண்டாளுக்கு தனது மணவாளனை எப்படி நாம அடைவோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து ரொம்ப மனசை வாடிட்டு இருந்திருக்குது, மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அவளது மன வாட்டத்தை போக்கும் விதமா அரங்கனே அவளோட கனவுல தோன்றி அவள் கல்யாணம் ஸ்ரீரங்கம் கோவில்ல அரங்கனுடன் எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் நடக்கும் அப்படின்னு உணர்த்தி இருக்கிறாரு. அப்படி ஒரு பங்குனி உத்திர திருநாளன்று தான் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியாருக்கும் அரங்கநாத பெருமாளுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஆண்டாள் நேரே சன்னதிக்கு சென்று அரங்கனோடு கலந்து விட்டாங்களாமா. அதனால ஆண்டாள் நாச்சியாரை வாழ்த்தி வணங்குகிறது வைணவ சமயம். 12 ஆழ்வார்கள்ல ஸ்ரீ ஆண்டாள் ஒருவரே பெண்ணாழ்வார். எல்லா பெருமான் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு சன்னதி இருக்கும். இந்த சூடி கொடுத்த சுடற்கொடியின் திருநட்சத்திரமான ஆடிப்பூரம்தான் இந்த ஆண்டு நாளைக்கு, அதாவது 7/8/2024 புதன்கிழமை கொண்டாடுறோம். அதனால திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க ஆண்டாளை வந்து கோதை ஆண்டாளை மனசார ஆத்மார்த்தமா வணங்கிட்டு கோயிலில் போய் வளையல் வாங்கி போடுங்க. நீங்க மற்றவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க. கோயிலில் அம்பாள்கிட்ட போய் வளையல் கொடுங்க. அங்கே கொடுக்குற வளையலை நீங்கள் அணிஞ்சுக்கோங்க. நிச்சயம் ஆண்டாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.